எல்லாருக்கும் ஹாப்பி போகி. எல்லாரும் போகி நல்லபடியாக கொண்டாடுங்க. ஸோ போகின்ற பேர் எதுக்கு வந்ததுன்னு நான் இப்போ சொல்லட்டோமா. ஹிரண்யகசிபுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு அவரே கடவுள்னு அவர் நினச்சிப்பாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தார். அவர் பேர் பிரகல்லாதா. ஸோ பிரகல்லாதா மகாவிஷ்ணுவோட பெரிய பக்தர். அது ஹிரண்யகசிபுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க பையன் மகாவிஷ்ணுவை கும்பிடுறது அவருக்கு பிடிக்காதனால சொந்த பையனையே சாகடிக்கலான்னு அவர் டிசைட் பண்ணுவார். அப்போ எப்பெல்லாம் அவங்க பையனை சாவடிக்கணும்னு நினைப்பாரோ அப்பெல்லாம் மகாவிஷ்ணுவும் அவங்களோட பையனை காப்பாத்திட்டே வந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் மகாவிஷ்ணுக்கே பொறுக்காம அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை சாவடிக்கணும்னு நினைப்பாரு. அவரு சாகவும் அடிச்சிருவாரு. அது பிரகல்லாத நியாயமான தர்மத்துல போலான்னு சொல்லிட்டு அவர் நியாயமான மார்க்கத்துல போறதுனால பழசெல்லாம் நம்ம எரிச்சிட்டு புது விஷயத்த நம்ம இது பண்ணுவோம். நியாயமான வழியில போறது. அதனாலதான் போகின்னு பேர் வந்துச்சு. ஸோ வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம். ஸோ ஒயிட் ரைஸ், மிளகா கிள்ளி சாம்பார், ஹெல்தியான ப்ரோக்கோலி ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெல்தி ப்ரோக்கோலி அதில் நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. தக்காளி ரசம், தயிர். இது குட்டி ரேக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பிடிக்கும். இந்த சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ எனக்கு எப்பெல்லாம் பிடிக்குதோ அப்போல்லாம் இந்த உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு லைக் ஷேர்ன்னு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பை.